இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தரமறிதல், அதாவது தரவரிசைன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு எஸ்ஏ எக்ஸாம் வந்தாலும் சரி, பிசி எக்ஸாம் வந்தாலும் சரி, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேங்கிங். ஓகேங்களா? ரேங்கிங்னு சொல்லுவாங்க. ஜி வரும் இங்கே. ரேங்கிங், தரமறிதல் அப்படின்னு சொல்லலாம். ரேங்கிங்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இதில் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல்லாம் பெருசாலாம் எதுவுமே கிடையாதுப்பா. நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மு பார்த்துடலாம். ஒரு 10 சம் பார்ப்போம், உங்களுக்கே புரிஞ்சிடும் ரேங்கிங்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம்மு, ஒரு வகுப்பில் ரோகன் மேலிருந்து 7வது தரத்திலும், அதாவது இதான் ரேங்கை சொல்றாங்க, தரத்திலும். ஒரு வகுப்புல ரோகன் வந்து மேலிருந்து 7வது இடத்திலும் கீழிருந்து 26வது தரத்திலும் உள்ளான். சரிங்களா? 26 26வது தரத்திலும் உள்ளான். இப்போ வகுப்பிலுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை, ஸோ இப்படி தான் இப்போ கொஷின் இருக்கும். சரிங்களா? ஒரு ரேங்கிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கொஷின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆர்டர் எடுத்துக்குவோம். இதுதான் டாப் ஆர்டர். சரிங்களா? இதான் வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மேலேருந்து இதுதான் வந்து அப்பர் சைடு, இது வந்து எண்டு. சரிங்களா? மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 7th ரேங்க்ல இருக்கான். ஓகேங்களா? இந்த இடம் அப்படின்றது என்னது? 7th பொசிஷனில் யார் இருக்கா? ரோகன் இருக்காரு. சரிங்களா? 7th பொசிஷனில் ரோகன் இருக்காரு. சரிங்களா? அப்போ இங்கே கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 7th பொசிஷனில் இந்த பையன் இருக்கான். ஓகேங்களா? அப்போ இவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த இடத்துல 6 பேர் இருக்காங்க. இவனுக்கு முன்னாடி 6 பேர் இருக்காங்க. இவன் 7வது இடத்துல இருக்கான். அதே மாதிரி நீங்கள் கீழேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது இடத்துல இருக்காராம்? 26வது இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. 26th பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ 26 பேர் 26வது இடத்துல மேலேருந்து கீழேருந்து இருக்கான் அப்படின்னா இதுக்கு கீழே 25 பேர் இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? புரியுதான்னு பாருங்க. இது கீழே 25 பேர் இருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? மாணவர்களோட எண்ணிக்கை தான் தேவை. ஓகேங்களா? டோட்டல் மாணவர்கள் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கேருந்து மேலேருந்து இங்கே பார்த்தோம்னா 6 பேர் இருக்காங்க. அப்போ 6 பேர் எழுதிக்கலாம். கீழேருந்து பார்த்தோம்னா கீழே இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 25 பேர் இருக்காங்க. 25 பேர் இருக்காங்க. இது இல்லாமல் இந்த பையனோட பொசிஷன் என்ன? இந்த பையன் ஒரே ஒரு ஆள் தானே. ரோகன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு பையன் தான். அந்த பையனை தான் சொல்றாங்க மேலேருந்து 7th ரேங்க்ல இருக்கான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கீழே 26th ரேங்க்ல இருக்கான்றாங்க. அப்போ 26th ரேங்க்கும் 7th ரேங்க்கும் எத்தனை பிளேஸை குறிக்குது? ஒரே ஒரு ரேங்கை தான் குறிக்குது, ஒரு ஆளை தான் குறிக்குது. அப்படின்றப்ப நம்ம 1 மட்டும் ஆட் பண்ணால் போதும். சரிங்களா? அப்போ 25ஓட 6 கூட்டிங்கன்னா 31, 31ஓட 1 கூட்டிங்கன்னா 32. அப்போ கிளாஸில் மொத்தம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 32 பேர் இருப்பாங்க. புரிஞ்சதா? புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றில் இந்த 6 ஆட் பண்ணிங்க, 25 ஆட் பண்ணிங்க, இந்த பொசிஷன் ஆட் பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இல்லைனா டோட்டலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 26 கீழே மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 7th பொசிஷன் 7ஐயும் 25 ஆட் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 7வது இங்கே இருக்கு. இங்கே கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 25 பேர் இருக்காங்க. அப்போ 25 + 7 அப்படின்னா 32. இப்படியும் சொல்லலாம். இல்லை கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 26 பிளேஸ் இது வரையும் இருக்கு, 26 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். மேலே எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. 6 இதை ஆட் பண்ணிங்கன்னா 32. இப்படியும் சொல்லலாம். எப்படி வேணால் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். புரிஞ்சதா? சம்ம காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்மு கொஸ்டின் எழுதுறேன். 40 மாணவர்கள் உள்ள வரிசையில் 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் மாணிக் வலது முனையிலிருந்து
வலது முனையிலிருந்து 14வது இடத்திலும் 14வது இடத்திலும் இடது முனையிலிருந்து இடது முனையில் இருந்து அவரது இடம் என்ன? இப்படிதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது மொத்தம் வந்து ஒரு வகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 40 மாணவர்கள் இருக்காங்க. சரிங்களா? 40 மாணவர்கள் வரிசையில் மாணிக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில், அதாவது வலது முனையிலேருந்து 14வது இடத்துல இருக்காங்களாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அவரோட இடம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு வகுப்பில் இப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. டோட்டலாக இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 40 பேர் இருக்காங்கப்பா. டோட்டலாக 40 பேர் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13வது பிளேஸ், 14வது பிளேஸ். 14 தானே கொடுத்துருக்காங்க. ஆமாம், 14வது. சரிங்களா? அப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரும்போது 14வது பிளேஸில் இங்கே இருக்காங்க. சரிங்களா? புரிஞ்சதா? 14வது பிளேஸ் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இங்கே இருப்பாங்க? 13 பேர் இருப்பாங்க. ஏன்னா 14வது இடத்துல யார் இருக்கா? அந்த பையன் பேர் என்ன? மாணிக்கு என்ன பண்ணுறாரு? 14வது இடத்துல இங்கே இருக்காரு. சரிங்களா? வகுப்பில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? 40 பேர் இருக்காங்க. 40ல் 14 போச்சுன்னா எவ்வளோ? பேலன்ஸு 26. அப்போ இங்கே 26 பேர் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? 26 பேர் இருக்கணும். ஏன்னா 26ஓட 14 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் எத்தனை வரும்? 40 வரும். சரிங்களா? அப்போ இங்கே 26 பேர் இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தானே கேட்குறாங்க. அப்போ இதான் லெஃப்ட்டு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இங்கே 26 பேர் இருக்காங்க. இந்த இடம் அப்படின்றது 27வது இடமா இருக்கும். 27th பிளேஸாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து மாணிக் அப்படின்றவர் 27th பிளேஸில் இருப்பார். 27th பிளேஸில் இருக்கார். புரிஞ்சதா? புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மு. ஒரு வகுப்பில் ஷாம் மேலிருந்து 9வது இடத்திலும் கீழிருந்து 38வது இடத்திலும் உள்ளான். ஓகேங்களா? மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை. சரியா? மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை. சரியா? பார்ப்போம். ஒரு வகுப்பில் ஷாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேந்து. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டயக்ராம் வரையலாமா? அப்போ இப்படி ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ மேலேந்து இதுதான் அப்பர் சைடு, இது அப்பர் சைடு. மேலேந்து பார்க்கும்போது 9வது இடத்துல இருக்காரு. 9வது இடத்துல யார் இருக்கா? ஷாம் இருக்காரு. சரிங்களா? அப்போ கீழேந்து பார்க்கும்போது 38th பிளேஸ். அதே இந்த பிளேஸே தான் சொல்கிறாங்க. கீழேந்து பார்க்கும்போது 38வது இடத்துல யார் இருக்கா? ஷாம் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த மாணவரோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், போன தடவை பார்க்க மாதிரி அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே 9வது இடத்துல ஷாம் இருக்காரா? அப்போ மேலே 8 பேர் இருப்பாங்க. அப்போ 38வது இடத்துல இருக்காரா? கீழே 37 பேர் இருப்பாங்க. சரிங்களா? புரிஞ்சதா? இப்போ பாருங்கள், டோட்டல் பிளேஸ் கேட்குறாங்க. இந்த 37 எடுத்துக்கோமா? 37 எடுத்துட்டோம் அப்படின்னா 37 பேர் கீழே இருக்காங்க. இவரோட இந்த பொசிஷனை அப்படியே விட்டுருங்க. மேலே எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. அவரோட பொசிஷன் ஒன்று தானே சொல்கிறாங்க. ஏன்னா மேலேருந்து 9வது இடத்துலையும் ஷாம் தான் இருக்காரு, கீழேருந்து 38வது இடத்துலையும் ஷாம் தான் இருக்காங்க. அப்போ 9th ரேங்கையும் 38th ரேங்கையும் குறிக்கக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான். சரியா? இப்போ ஆட் பண்ணிங்கன்னா அப்படின்னா 37ஓட 9 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 46. அப்போ கிளாஸில் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க? 46. இப்படி சொல்லலாம். இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து எத்தனை பேர் இருக்காங்க? 9வது ரேங்க்ல இவர் இருக்காரு. கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 37. அப்போ 9 + 37 அப்படின்னு ஆட் பண்ணி 46 இப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது இல்லாமல் கீழேருந்து பார்த்தீங்கன்னா 38th ரேங்க் இருக்காரு. அப்போ 38 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். மேலே 8 பேர் இருக்காங்க. அப்போ 8 ஆட் பண்ணிங்கன்னா 46 இப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணால் நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரேங்கிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? இதில் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த வேலை வேணால் நீங்கள் போடலாம். எந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா?
புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 3 சம் முடிஞ்சிருக்கா? 4th சம்மு. மாணவிகள் உள்ள ஒரு வரிசையில் காம்யா இடத்திலிருந்து 5வது இடத்திலும் பிரீத்தி வலதிலிருந்து 6வது இடத்திலும் உள்ளனர். இவர்களின் இடங்களை இடமாற்றம் செய்தால் காவ்யாவின் இடம் இது காவியான்னு மாத்திங்கப்பா. சரிங்களா? இது காமியன் இல்ல, காவ்யா. சரியா? காவ்யாவின் இடம் இடது பக்கத்தில் இருந்து 13 என மாறுகிறது. வலது பக்கத்தில் இருந்து பிரீத்தியின் இடம் என்ன? கொஸ்டின் தான் பார்க்கறது ரொம்ப பெருசா தெரியும். சரிங்களா? ஆனா கொஸ்டின் ஈஸி தான். சரிங்களா? பார்ப்போம் எப்படி போடுறதுன்னு. பொண்ணுல மாணவிகள் உள்ள ஒரு சில காவ்யா லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது இடத்துலையும், பிரீத்தி வலதுலேருந்து பார்க்கும்போது 6வது இடத்துலும் இருக்காங்க. 2 பேர் இடத்த மாற்றினா காவ்யாவோட இடம் இடது பக்கத்துலேருந்து 13ன்னு மாறுது. அப்போ வலது பக்கத்துலேருந்து பிரீத்தியோட இடம் என்ன? சிம்பிளாக போடலாம். சரிங்களா? பாருங்க, இப்போ ஒரு டயக்ராம் வரைகிறேன். டயக்ராம் இப்படி தான் வரையணும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு இது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது முதல்ல காவ்யாவை முடிச்சிருவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 5வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா காவ்யா இருக்காங்க. அப்போ முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. சரியா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரீத்தி வலது பக்கத்துலேருந்து 6வது இடம். அப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இது 6வது இடம். யாரு? பிரீத்தி இருக்கா. அப்போ இங்கே முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? 5 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் இடத்தையும் மாத்திரம். அதாவது பிரீத்தியை தூக்கி எங்கே போடுறோம்? இங்கே வந்துட்டாங்க பிரீத்தி. காவ்யா இங்கே போயிட்டாங்க. சரியா? இந்த மாதிரி போனதுக்கப்புறம் காவ்யாவோட இடம் லெஃப்ட்லேருந்து 13, இது ரைட்டு. சரிங்களா? லெஃப்ட்லேருந்து காவ்யாவோட இடம் 13ன்னு மாறுது. புரியுதா? 13ன்னு மாறுனுச்சுன்னா ரைட்லேருந்து இங்கேருந்து பிரீத்தியோட இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ நல்லா பாருங்க. மொத்தமாக இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் அப்படின்றது 13. ஏன்னா லெஃப்ட்லேருந்து தானே சொல்கிறாங்க. லெஃப்ட்லேருந்து காவ்யாவோட இடம் 13. இது இல்லாமல் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 13 5 ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 28. கரெக்டாக? டோட்டல் ஸ்டூடெண்டோட வேல்யூ எவ்வளோ? 28. புரியுதா? இந்த 28ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து எடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த காவ்யா இருக்காங்களே, காவ்யாவுக்கு பதில் யார் இந்த இடத்துக்கு வந்திருக்கா? பிரீத்தி வந்திருக்காங்க. பிரீத்தியோட இடம் என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இங்கே 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த 4 டோட்டலாக 28 பேர் தானே. 28ல் 4 போச்சுன்னா 24. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும் நமக்கு? டோட்டலா 28. அப்போ 24. கரெக்டு. சரிங்களா? இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா பாருங்க.
இப்போ முதல்ல ஒரு படம் போட்டுக்கிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு போட்டுக்கிட்டோம். முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இடது பக்கத்துல இருந்து 5வது இடத்துல இடது பக்கத்துல இருந்து அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 5வது இடத்துல பிரீத்தி. அப்போ 5வது இடத்துல இங்க இருக்காங்க. சரிங்களா? ஓகே, காவியா. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இடது பக்கத்துலேருந்து காவியா வந்து 5th பிளேஸில் இருக்காங்க. சரிங்களா? பிரீத்தி வலது பக்கத்துலேருந்து 6வது இடத்துல. பிரீத்தி வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 6வது இடத்துல பிரீத்தி இருக்காங்க. சரிங்களா? 2 பேரையும் நம்ம இடமாற்றம் செய்கிறோம். அதாவது பிரீத்தி என்ன போயிட்டாங்க அப்படின்னா இங்கே போயிட்டாங்க, காவியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் காவியாவோட இடம் இடது பக்கத்துல இருந்து, இடது பக்கம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த பிளேஸோட இடம் அப்படின்றது 13 அப்படின்னு சொல்லி மாறுது. சரிங்களா? 13 அப்படின்னு மாறிச்சுன்னா 13 + 5 தானே? சாரி, நம்ம இங்கே தப்பாக போட்டோம். 13 + 5 வந்து 18. சரிங்களா? 13 + 5 18. அப்போ 18ல் 4 போச்சுன்னா 14 ஒரு ஆன்சர். சரிங்களா? அப்போ இங்கே 13 5 எவ்வளோ ஆச்சு? 13 + 5 = 18. அப்போ டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க? 18 பேர் இருக்காங்க. அப்போ இங்கேருந்து நம்ம யாரோட பிளேஸு? காவியாவோட பிளேஸை பார்க்க போகிறோம். இங்கே 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே 4 பேர் இருக்காங்க. இங்கே மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்கணும்? 28 பேர் இருக்கணும். 18 பேர் இருக்கணும். 18 பேரில் இங்கே 4 பேர் இருக்காங்களா? இந்த 4 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 14. அப்போ 14வது இடத்துல யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி இருப்பாங்க. புரிஞ்சதா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th சம்மு. 5வது சம்மு. 39 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 39 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி சுமித்தை விட 7 தரம் முன்னதாக உள்ளான். சரிங்களா? 7 முன்னதாக உள்ளான். சரியா? சுமித்தின் தரமானது கடைசி தரத்திலிருந்து கடைசி தரத்திலிருந்து 17வது இடம் எனில் ஆரம்பத்தில் இருந்து ரவியின் இடம் என்ன? இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது 39 பேர் வந்து ஒரு வகுப்புல இருக்காங்கப்பா. சரி, அந்த 39 பேர்ல ரவி சுமித்தை விட 7 தரம் முன்னாடி இருக்காரு. சரிங்களா? ரவி அப்படின்றவரு சுமித்தை விட 7 தரம் முன்னாடி இருக்காருன்னா என்ன அர்த்தம்? நல்ல ரேங்க் வாங்கியிருக்காரு ரவி. சரிங்களா? சுமித்தியனோட தரம் வந்து கடைசி தரத்துலேருந்து 17வது இடம் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து ரவியோட இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? வாங்க நம்ம டயக்ராம் போடுவோம். டோட்டலாக நமக்கு இப்படி எடுத்துக்கலாம். டோட்டலாக நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? 39 பேர் இருக்காங்க. சரிங்களா? மொத்தமாக 39 பேர் இருக்காங்க. இதில் கடைசி தரத்துலேருந்து 17வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்கா? அவர் பேர் என்ன? சுமித் இருக்காரு. சுமித். சரிங்களா? சுமித் இருப்பாரா? 17வது இடத்துல சுமித் இருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வேற என்ன கேட்குறாங்க அப்படின்னா சுமித்துக்கு முன்னாடி யார் இருக்கா? ரவி வந்து 7 தரம் முன்னாடி இருக்காரு. பாருங்க, 1 2 3 4 5 6 7வது தரத்தில் யார் இருக்கா? ரவி இருக்காரு. 7 தரம் முன்னாடி தானே இருக்காரு அவரு. 17. சரிங்களா? 17ஓட 7 கூட்டினீங்கன்னா என்னது? 24வது ரேங்க்ல இவர் இருப்பார். 24வது ரேங்க்ல இவர் இருக்காரு. கரெக்டாக அப்படி தானே புரிஞ்சுக்கணும் நம்ம. 17 லாஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா கடைசியிலேருந்து வந்தீங்கன்னா இது 24வது பிளேஸு. ஏன்னா இவர் 17வது இடத்துல இருக்காரு. இப்போ கடைசியிலேருந்து வந்தால் 24வது இடத்துல இவர் இருப்பார். புரிஞ்சதா? அப்போ டோட்டலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 எடுத்துக்குவோம்.
டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க? 39. இதில் மொத்தம் இங்கே இவர் எத்தனாவது பிளேஸில் இருக்காரு? 24. அப்போ இந்த 24 கழிக்கணும். 24 கழிச்சிங்கன்னா 15. புரிஞ்சுதா? ரவியோட தரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 15 அப்படின்றது ரவியோட தரமாக இருக்கும். புரிஞ்சதா? புரியுதா? இன்னொரு தடவை பாருங்கள்ண்ணா. ஏழு தரம் அப்புறம் இடையில இன்னொன்று வரும். 7 தரம் தானே முன்னாடி இருக்காரு. 7 பேர் இடையில இருப்பாங்க. 7 தரம் முன்னாடி இருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இது வந்து 25வது பிளேஸாக இருக்கும். 25 பிளேஸ். புரிஞ்சதா? திரும்ப வேணா சொல்கிறேன். ஓகே, பாருங்க, நல்லா இன்னொரு தடவை பாருங்க, புரியும். இப்படி போட்டுக்கலாம் அந்த படத்தை. இப்போ கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 17வது பிளேஸில் இருக்கார். இவரோட விட என்னது, இவர் 7 பிளேஸ் வந்து கூட இருக்கார். அப்போ இங்கே இவர் வந்து 24ல் இருப்பார். புரிஞ்சுங்களா? ஆனால் 7 பேர் 7 ரேங்க் முன்னாடியில் இருக்கார். 24. டோட்டல் பிளேஸ் 39 தானே. அப்போ 39ல் 24 போச்சு அப்படின்னா 15வது ரேங்க்கில் இவர் இருப்பார். புரிஞ்சதா? இப்படி சிம்பிளாக எடுத்துக்கலாம். 17, இவரோட 7 ரேங்க் முன்னாடி இருக்கார் அப்படின்னா 24. 24ஓட எதை கூட்டினா 15. 24ஓட எதை கூட்டினா 24, 15 கூட்டினா 39. சரிங்களா? அப்போ மேலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, ரவியோட இடம் என்னன்னு சொல்லி தானே கேட்குறாங்க. அப்போ மேலேருந்து ரவியோட இடம் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே 15 பேர் இருப்பாங்க. இவரோட இடம் 16. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. இவரோட இடம் வந்து 16வது இடம். இடம் தானே கேட்குறாங்க. ஏன்னா இங்கே 15 பேர் இருப்பாங்க. இவர் இருக்கக்கூடிய இடம் தான் 16. 16வது இடத்துல இவர் இருக்கார். எங்கேருந்து? மேலேருந்து இருக்க 16வது இடம். சரிங்களா? ஆன்சர் 16. அடுத்த போலாம். சிக்ஸ்த் செம்மு. ஒரு வகுப்பில் 45 பேர் உள்ளனர். ஆதித்யாவின் தரம் மேலிருந்து 12வது இடத்திலும் உள்ளது. அப்ப என்ன கேட்பாங்க? கீழிருந்து ஆதித்யாவோட தரம் என்ன? கீழிருந்து ஆதித்யாவின் தரம் என்ன? ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம போன சம் போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். 45 பேர் டோட்டலாக இருக்காங்க. ரைட்டா? மேலேருந்து 12வது இடம். சரிங்களா? அப்போ 45ல் 12 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்னவா இருக்கும்? 12 போயிடுச்சுன்னா 33. சரிங்களா? அப்போ 33 பேர் கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா 33ஐயும் 12 ஆட் பண்ணால் தான் 45. 33 பேர் கீழே இருக்காங்க. இப்போ கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா 34th பிளேஸாக இருக்கும். இப்போ ஆன்சர் 34th பிளேஸ். முடிஞ்சு போச்சு. ஈஸியாக முடிச்சிடலாம். இல்லை, மொத்தமாக 45 பேர் இருக்காங்கப்பா. டோட்டலாக 45. மேலேருந்து 12வது இடம். மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 12வது இடம். 12 எதை கூட 45 வரும்? 33. அப்போ கீழே 33 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். 33ஓட 1 ஆட் பண்ணிங்க. 34வது பிளேஸில் இவர் இருப்பார். ஏன்னா இந்த ரேங்க் தானே கேட்குறாங்க. அதோட தரம் தானே கேட்குறாங்க. புரியுதா?
ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது காப்பி பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம்மு 7th சம். இது வந்து உங்களுக்கான சம்மு. ஒரு வகுப்பில் 42 பேர் உள்ளனர். ஒரு வகுப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்களாம்? 42 பேர் இருக்காங்களாம். 42 பேர் உள்ளனர். ராஜேஷின் தரம் கீழிருந்து 22, மேலிருந்து தரம் என்ன? இந்த சம் நீங்களே சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. போன சம் போட்டோமே அதே மாதிரி தான். கீழேருந்து 22 கொடுத்துட்டாங்க. அப்போ மேலேருந்து என்ன தரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்கு. இது ஹோம்ஒர்க்கு. இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் சம்மு 8th சம்மு. ஒரு வகுப்பில் சோனலின் தரம் மேலிருந்து 10, அப்போது கீழிருந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆன்சர் ஆகும்? ஒரு வகுப்பில் மேலேருந்து 10வது இடத்துல இருக்காரு, கீழேருந்து என்ன தரம்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சரு போதுமான தகவல் இல்லை. ஏன்னா டோட்டலாக எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரிஞ்சால் தானே நம்ம கீழேருந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? போதுமான தகவல் இல்லை. இந்த மாதிரியும் என்ன பண்ணுவாங்க? எஸ்ஏ எக்ஸாம் வந்தாலும் பிசி எக்ஸாம் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி நம்ம சைக்காலஜி டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. இந்த மாதிரி சம்மையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம்மு 9th சம்மு. ஒரு வகுப்பில் சோனுவின் தரம் மேலிருந்து 15, கீழிருந்து 12 எனில் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. ஓகே, இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒரு வகுப்பில் எப்படி போட்டுக்கலாம். மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 15வது இடத்துல யார் இருக்கா? சோனல் இருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி கீழேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 12வது இடத்துல வந்து யார் இருக்கா? சோனல் இருக்காரு. சரிங்களா? டோட்டல் எண்ணிக்கை தான் நம்ம கேட்குறாங்க. பாருங்க, மேலேருந்து 15வது இடத்துல இருக்காருன்னா இங்கே 14 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி கீழேருந்து 12வது இடத்துல இருக்காருன்னா இங்கே 11 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். டோட்டல் பேர் கேட்டாங்கன்னா இந்த 11ஐயும் ப்ளஸ் 14ஐயும் ஆட் பண்ணிட்டு இவரோட பிளேஸ் ரெண்டையுமே சேம் ரேங்க் தானே. 15வது ரேங்க்ன்றதும் 12வது ரேங்க்ன்றதும் ஒரு ஆள் தானே. அப்போ ஒரு ஆள் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ 21 15 அப்படின்னா 26. சரிங்களா? 14 + 1 15, 15 11 ஆட் பண்ணால் 26. இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 15 பேர் இருக்காங்க. கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க. மொத்தமாக 26 இப்படின்னு சொல்ல முடியும். இல்லைனா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 பேர் இருக்காங்க. மேலே எத்தனை பேர்? 14 பேர் இருக்காங்க. மொத்தமாக ஆட் பண்ணினா 26 இப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணால் சொல்லலாம். நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா
ரொம்ப ஈஸி தான். சரியா? அதனால தான் ரேங்கிங்கை பொறுத்தளவு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா?